இல்லையா? இதை பிடிச்சதை இது பாருங்க, இது ரெண்டும் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மடிச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா? இது கண்டி நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் பார்த்தீங்களா? இங்கே நம்ம ரெண்டு தான் கரெக்டாக மார்க் பண்ணோம், ஆனால் ஹேண்ட் வச்சதுக்கப்புறம் லிட்டில் வைஸ் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் மடித்து தைக்கணும். அதுக்காக தான் நம்ம முதல்லையே மார்க் பண்ணிடுறது. அதே மாதிரி 2 சைட்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே மடித்து தைச்சிடணும். கீழே மடித்து தைச்ச பிறகு தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணணும். இந்த பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமே டிஃப்ரெண்ட் வருதுடா. அதனால் கரெக்டாக பாருங்கள். ஓகே, இப்போ இதுதான் கரெக்டு. இப்போ இதை வந்து அழகாக மடித்து தைக்கிறோம். அந்த கோடு வரைக்கும் மடித்து தைக்கணும் பசங்களா, இந்த கோடு வரைக்கும் மடிச்சு தைக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அப் அண்ட் டவுன் வரும். அப் அண்ட் டவுன் வந்தால் திருப்பி பிடிச்சிட்டு தைக்கணும். அதனால கேர்ஃபுல்லாக தைக்கணும். முடிச்சிட்டோமா? ஓகே, கட் பண்ணிடுறேன்.